வெல்கம் யூவர்ஸ். நாம் இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2ல் எவ்வளோ கட் ஒயர் கட் பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கு இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணியிருந்தோம். 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு கொண்டு வந்தோம். இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே டிஃப்ரெண்ட் ஷேப் போட போகிறோம். இங்கே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொண்டு வர போகிறோம். அது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம 2 ஒயர், இந்த சைடு 2 ஒயர், இந்த சைடு 2 ஒயர், 4 ஒயர் வச்சு தான் பிஸ்கட் நாட் போட்டிருப்போம். இப்போது இதில் 6 ஒயர் வச்சு பிஸ்கட் நாட் போட போகிறோம். அது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடும் சாண்டில் கலர் வருது, சென்டரில் பிங்க் கலர் ஒயர் வருது. அதே மாதிரி இந்த சைடும் 2 சைடு சாண்டில், சென்டர் நாட் க்ரீன் ஒயர் வருது. நமக்கு இப்போ இந்த 3 ஒயரை வச்சு தான் நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த பிஸ்கட் நாட்லேயே உள்ளுக்குள்ளே ஒரு ஷேப் கிடைக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக இப்போ ஒரு மீடியம் சைஸ் பேஸ்கெட் கேட்டால் 20 கட் ஒயரு, 12 பேஸு, மேலே கிராஸ் நாட்டாக 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போடுறோம். ஆனால் அது மாதிரி போடுறத விட இது மாதிரி சேல் பண்ணுறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் போட்டோம்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் புது விதமாக இருக்கும். சேல்ஸும் நியூ பேட்டர்னாக இருக்குது, இந்த மாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களும் விரும்பி வாங்குவாங்க. அப்படின்றதுனால தான் நம்ம இந்த 4 ஒயர் ஜாயின் பண்ணி போடுற பேட்டர்ன்லேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை கொண்டு வரோம். அது நான் போடும்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போடும்போதும் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்றதுனால தான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த 3 நாட்டு தான் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற சாண்டில் பாருங்கள், மேலே இருக்கிற அந்த சாண்டில் ஒயரை நம்ம நார்மலாக எப்படி ஃபோல்டு பண்ணுவோமா அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா கையில் பிடிச்சிக்கலாம். அடுத்தது பிங்க் ஒயர் இருக்குது, சென்டர் ஒயர் பிங்க் ஒயர், அதையும் ஃபோல்டு பண்ணி இப்படி அதுக்கு நேராக பாருங்கள், எப்படி அதுக்கு நேர்க்காகவே வைக்கணும். அடுத்தது சாண்டில், கீழே இருக்கிற ஒயர் சாண்டில், 3வது ஒயரையும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 3 நாட்டோட ஒயர். இப்போ இந்த ரைட் சைடில் 3 ஒயர் வரும் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு இப்போ ஃபோல்டு பண்ணும்போது மேலே இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு பண்ணோம், 2வது பிங்க்கு, 3வது கீழே இருக்க சாண்டில். இங்கே இப்போ போடும்போது ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த சாண்டில் ஒயரை எடுத்து இந்த 3 லூப்பையும் சுற்றிக்க போகிறோம். நம்ம பிஸ்கட் நாட்டு தான் போடுறோம். அது கொஞ்சம் 3 ஒயரில் வர பிஸ்கட் நாட்டு போடுறோம். அப்படி போடும்போதும் நடுவில் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது கீழே இந்த ஒயர் ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் கீழே இருக்கிற ஒயரை இப்படி தூக்கி மேலே போட்டுட்டு நார்மலாக நம்ம எப்படி பிஸ்கட் நாட்டுக்கு போடுவோமோ ஃபஸ்ட்டு லூப்பில், 2வது லூப்பில், 3வது லூப்பில் அப்படியே இந்த ஒயரை விட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது இப்போ திரும்பவும் இந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த ஒயரை கீழே இப்படி அதுக்கு நேராக நம்ம எடுத்துடுறோம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். நமக்கு பாருங்க, எனக்குமே தாண்டி போயிடுது. இப்போ இந்த பிங்க் ஒயரை 2வது ஃபஸ்ட்டு சாண்டில், இந்த 3வது சாண்டில் ஒயரு இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்போது 2வது பிங்க் ஒயர் இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது பிங்க் ஒயர் எடுத்து இந்த 3 லூப்பையும் சுற்றிக்கிறோம். 3 லூப்பையும் பிங்க் ஒயர் எடுத்து நல்லா டைட் பண்ணி சுற்றிக்கிறோம்.
சரிங்களா? இப்போ திரும்பவும் இந்த சாண்டில் கலர் ஒயரை மேல் நோக்கி வைக்கிறோம். இந்த பிங்க்குக்கு பக்கத்தில் பிங்க்கு, இந்த சாண்டிலுக்கு பக்கத்தில் சாண்டில். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பிங்க் ஒயர் அடியில் வருது இல்லைங்களா, அந்த ஒயரை இந்த 3 லூப்புக்குள்ளேயும் விடுறோம். இந்த ஃபஸ்ட்டு சாண்டில், 2வது சாண்டில், 3வது சாண்டில். ஃபஸ்ட்டு சாண்டில், 2வது பிங்க்கு, 3வது. அப்படி போடும்போது இந்த ஒயருக்கு மேலே தான் போடணும். சரிங்களா? இந்த ஒயருக்கு மேலே தான் போடணும். இந்த மேல் நோக்கி போகிற அந்த ஒயருக்கு மேலே லூப்புக்கு மட்டும்தான் உள்ளே வரணும். இப்போது 2வது ஒயரும் நம்ம போட்டுட்டோம். இப்போ திரும்பவும் மேல் நோக்கி போகிற இந்த ஒயர் கீழே இப்படி பெண்டு பண்ணிக்கிறோம். இழுத்து பெண்ட் பண்ணிவிட்டு 3வது சாண்டில் ஒயர், அதை 3 லூப்பையும் சேர்ந்த மாதிரி சுற்றிக்கிறோம். நம்ம பிஸ்கட் நாட்டே தான் 2 ஒயர் சேர்த்து வச்சு போடுறத 3 ஒயர் வச்சு 3 பிஸ்கட் போடுறோம். அவ்வளோதான். இப்போது இந்த ஒயரை நம்ம மேல் நோக்கி வச்சுட்டு லாஸ்ட்டு 3வது ரைட் சைடு வர அந்த சாண்டில் ஒயரை எடுத்து ஒரு சுற்றணும் இல்லைங்களா, அந்த ஒயரை எடுத்து லூப்புக்குள்ளே போடும். அப்படி லூப்புக்குள்ளே விடும்போது இந்த மேல் நோக்கி போகிற ஒயருக்கு மேலே தான் ஒன்று. இப்போ இதை வெளியே விட்டுட்டு போடக்கூடாது, இதையும் உள்ளே கவர் பண்ணிவிட்டு போடணும். பாருங்கள் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. 3வது நாட்டில் போடணும். இப்படி போடும்போது நம்மளுக்கு இந்த ஒயர் வந்து உள்ளே லாக் ஆகி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிஸ்கட் வந்து கரெக்டாக வரும். நான் இது பக்கத்தில் வச்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது நான் இவ்வளோ கொஞ்சம் வீடியோக்காக லாங்கில் வச்சு போடும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயரையுமே நம்ம டைட் பண்ணி அந்த பிஸ்கட் நாட்டை கொண்டு வரலாம். வந்துருச்சுங்களா? பிஸ்கட் நாட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரை டைட் பண்ணணும். பக்கத்தில் வச்சு போடும்போது நம்ம ஆன் ஸ்பாட்லேயே கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு லாங்கில் வச்சு போடும்போது எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நமக்கு இந்த கேப்லாம் வராமல் நம்ம இப்போ நடுவில் நம்மளுக்கு இந்த ஸ்வஸ்திக் பேட்டர்ன் கிடச்சிருக்கு பாருங்கள். நான் இன்னொரு நாட்டு போட்டு காமிக்கிறேன். இந்த சைட் போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது 3 ஒயரை வச்சு தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். நடுவில் அந்த பிங்க் கலர் வந்து ஸ்வஸ்திக் பேட்டர்னில் வந்திருக்கு, தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு நாட்டு இங்கே போடுறேன். அதை சுற்றி நம்ம வந்து க்ரீன் கலரில் பார்டர் மாதிரி நார்மல் நாட்டு போடணும். சரிங்களா? இப்போது நான் அடுத்த நாட்டும் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாண்டிலு, அடுத்தது பிங்க்கு, அதுக்கு அடுத்தது சாண்டில். இப்போது கீழே இருக்கு இது. இப்போ வந்து மேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம். இப்போ கீழே இந்த சைடு போகிற ஒயர், ரைட் சைடு போகிற அந்த 3 ஒயர் எடுத்து இப்போ நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். இதை வந்து இப்படி 3 லூப்லேயும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த சாண்டில் ஒயரை ஒரு லூப்பாக 3 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு இப்போ கீழே இப்போ இருக்கு இல்லைங்களா, லூப் ஃபார்ம் பண்ண அந்த ஒயரை மேல் நோக்கி வைக்கிறோம். அடுத்தது சாண்டில் பிங்க்குக்கு நேராக பிங்க்கு. இப்போ 3 ஒயரை வச்சா இப்போ அந்த 3 ஒயரை சேர்த்து வச்சு சுற்றணும். எடுத்து இந்த சாண்டலில் ஃபஸ்ட்டு, பிங்க்கில் 2வது, திரும்ப அப்படி விடும்போது இந்த மேல் நோக்கி வச்சோம் இல்லைங்களா, மேலே அந்த ஒயரு கவர் ஆகணும். அதுக்கு மேலே தான் வைக்கணும். நம்ம இந்த ஒயரை கீழே விட்டுட்டு இன்சர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதை இன்சர்ட் பண்ணிட்டோம், டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போயே டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஒயர் இனிமேல் வேலை இல்லை, இதை அப்படி வச்சிடலாம். அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மேல் நோக்கி வச்ச ஒயரை திரும்பவும் கீழே இப்படி எடுத்து பிங்க் ஒயருக்கு நேராக
பிங்க் ஒயரை எடுத்து இப்படி வச்சுக்கலாம், டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டாவது பிங்க் ஒயர் நாட்டில் ஃபஸ்ட்டு சாண்டில் போட்டோம், ரெண்டாவது பிங்க் எடுத்து இந்த 3 லூப்பையும் வச்சுக்கிறோம். இப்போது திரும்பவும் கீழே நோக்கி வச்ச ஒயர் எல்லாத்தையும் மேல் நோக்கி அந்த கட்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வைக்கிறோம். அது அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டில் வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ இந்த பிங்க்கு சுற்றணும் இல்லைங்களா, அந்த பிங்க் ஒயர் எடுத்து லூப்பில் அப்படி விடும்போது இந்த மேல் நோக்கி வச்ச ஒயரை கவர் ஆகணும். மேலே தான் இப்படி வச்சு போட்டுறக்கூடாது, இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி பாருங்கள், பிங்க் ஒயர் இருக்குது, அதுக்கு மேலே சாண்டில் ஒயர் இருக்குது, அதுக்கு மேலே 3மே நம்மளுக்கு பாருங்கள் இந்த அதுக்கு மேலே வந்துடுச்சு. சரிங்களா, இப்போது ரெண்டாவதும் ஒயரையும் நம்ம இன்சர்ட் பண்ணி இப்போது 3வது ஒயர் எடுக்கிறது முன்னாடி திரும்பவும் மேலே இருக்கிற ஒயர் டர்ன் பண்ணிக்கிறோம். கீழ் நோக்கி வச்சுட்டு இந்த 3வது சாண்டில் ஒயரை எடுக்கிறோம். 3 லூப்பையும் சேர்ந்த மாதிரி இருக்கிறோம். இப்போது கீழ் நோக்கி வச்ச ஒயரை மேல் நோக்கி போட்டுட்டோம். இப்போ இந்த சாண்டில் ஒயரை பாருங்கள், இந்த ஒயருக்கு மேலே அடுத்தது இந்த ஒயர் பிங்க்கு சாண்டில் பாருங்கள், இப்படி 3 ஒயரும் சேர்த்து வச்சு போட்டாச்சு. இப்போது இந்த பிஸ்கட் இப்படி இருக்குது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் டைட் பண்ணணும். ரொம்பவும் டைட் பண்ணால் பிஸ்கட் ஷேப் அந்த டைமண்ட் வந்து நம்மளுக்கு பெண்ட் ஆகி வரும். அதனால் ஓரளவுக்கு தான் நம்ம டைட் பண்ணணும். அந்த ஷேப் மாறாமல் ஒன்றுத்துக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணணும். அப்போ தான் பாருங்கள் பிஸ்கட் வந்து இல்லைன்னா மேலே கூட மாதிரி தூக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பிஸ்கட் வந்து ஸ்கொயராக வரணும் அப்படின்னா ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு ஒயரையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஒரு 4 பிஸ்கட் போடுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா, நம்மளுக்கு நடுவில் இந்த ஸ்வஸ்திக் டிசைன் கிடச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த அப்படியே நார்மல் நாட்டாக இருக்கிற இந்த 3 அதே மாதிரி இந்த சைட் போட்டுன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த மேலே வந்து இந்த 3 நாட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் நாட்டு நம்மளுக்கு வரும். 2 ஒயரும் மீட் ஆகும். இந்த சைட் போகிற ஒயரும் இந்த சைட் போகிற ஒயரும் க்ரீன் ஒயர் மீட் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஒரு க்ரீன் நாட் போட்டோம்னா நம்மளுக்கு நடுவில் இந்த சைட் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து வர அந்த க்ரீன் ஒயரை போட்டோம்னா சென்டரில் அந்த ஸ்வஸ்திக் பிஸ்கட் கிடைக்கும். அதை சுற்றி நார்மல் நாட்டில் ஒரு நார்மல் நாட்டு ஸ்கொயர் டைப் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த பிஸ்கட்டை சுற்றி நார்மல் நாட்டு வர மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த சைடுமே 3வது நாட் போட்டாச்சு. 2 சாண்டில் சென்டரில் பிங்க் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம பார்த்து இப்போ பாருங்கள் இந்த சைடு 3 நாட் போட்டோம், இந்த சைடு 3 ஒயர்லேயே நாட் போட்டோம். இப்போ இந்த க்ரீன் ஒயர் மீட் ஆகும். அதை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த டைமண்ட் ஃபில் ஆகிடும். பாருங்கள் 1 2 3 4 3 4 5 1 2 3 4 5 அந்த க்ரீன் நாட்டோடு சேர்த்து கவுண்ட் பண்ணோம்னா 5க்கு 5 ஒரு டைமண்ட். இந்த பிஸ்கட் நாட்டை சுற்றி 5க்கு 5 டைமண்ட் கிடைக்கும். தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லுமே போட்டு வர போகிறோம். நம்மளுக்கு ஹைட்டு எவ்வளோ தேவையோ நம்ம கட் ஒயர் எடுத்ததுக்கு எத்தனை பிஸ்கட் இந்த மாதிரி வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். திரும்பவும் வேணாலும் நான் ஒன்று சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த பக்கம் 3 நாட்டு சென்டரில் பிங்க்கு, மேலே ஒரு சாண்டில் கீழே ஒரு சாண்டில் வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் மேலே ஒரு சாண்டில் கீழே ஒரு சாண்டில், சென்டரில் பிங்க் இருக்கும்.
ஏன்னா திரும்பி புரியல அப்படின்னு கேட்பீங்க. அதனால் இன்னொரு டைமும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் இந்த பிஸ்கட் போடுறது. ரெண்டாவது பிங்க்கு மடித்து இப்படி தான் நேருக்கு நேருக்காக வச்சுக்கிறோம். மூணாவது சாண்டில். இப்போ கீழேருந்து ஃபஸ்ட்டு சாண்டில் எடுத்து ஒரு ரோ சுற்றுறோம். இது மட்டும் தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அந்தந்த ஒயருக்கு நேராக மேல் நோக்கி வைக்கிறோம். நம்ம நார்மல் நாட் போடுறதுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி போட்டு இந்த சுற்றின ஒயரை நம்ம 3 லூப்குள்ளேயும் விட்டு எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு ஒயரு வேலை முடிஞ்சிடுச்சு. 3 ஒயர் வச்சு போட போகிறோம் இல்லையா. இப்போ செகண்ட் ஒயருக்கு மேல் நோக்கி இருக்கிற இந்த ஒயரை கீழ் நோக்கி இப்படி வச்சுக்கிறோம். ஆல்ரெடி பிஸ்கட் நாட் போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக. ரெண்டாவது பிங்க் ஒயர் எடுத்து சுற்றுறோம். இந்த 3 லூப்பையும் சேர்த்து சுற்றணும். ஒயரை கீழே இறக்கி விட்டுட்டு தான் திரும்பவும் மேல் நோக்கி ஒயரை வைக்கணும். இப்போ அந்த பிங்க் ஒயர் விட்டுட்டோம். அடுத்தது திரும்பவும் ஒயரை இறக்கிட்டு தான் பண்ணணும். அப்புறம் நாட்டு சரியாக வரல அப்படின்னு கேட்காதீங்க. இறக்கிட்டோம். ஒயரை சுற்றுறதுக்கு முன்னாடி ஒயரை இறக்கிட்டு தான் அடுத்த ஒயரை எடுத்து சேர்த்து சுற்றியாச்சு. இப்போ மேல் நோக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம இது 3வது ஒயர் போடுறோம். இனிமேல் வேலை இல்லை, டைட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. பாருங்கள், மேலே கீழே இது மாதிரி 2வது வாட்டி இன்சர்ட் பண்ணும்போது இந்த மேல் நோக்கி திரும்பவும் வச்சுட்டு மேலே தான் இந்த விடுற ஒயரு வரணும். இப்போது நம்ம இன்சர்ட் பண்ண ஒயர்லாம் மெதுவாக டைட் பண்ணிக்கலாம். கேப் வராமல் மெதுவாக, ரொம்பவும் இழுக்க வேண்டாம், ரொம்பவும் லூஸ் விட வேணாம். பிஸ்கட்டை ரொம்ப இழுத்துட்டோம்னா அது ஒரு கூடை மாதிரி தூக்கின்னு பொம்முன்னு நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்படியே ஒரு பள்ளம் விழுந்த மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்காது. பாருங்கள், இப்போது எங்கேயுமே லூஸ் வராமல் நம்ம அந்த ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி, கேப் எங்கேயுமே இல்லை பாருங்கள், டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு டைட் பண்ணால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கட் நாட்டு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். பாருங்கள், இப்போது இதை சுற்றி இந்த சைடும் அந்த சைடும் 3 நாட் போட்டு மேலே மீட் ஆகிற அந்த க்ரீன் ஒயரை போட்டோம்னா திரும்பவும் அடுத்த பிஸ்கட் நாட். அதே மாதிரி நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வளர்த்தி முடிச்சுக்கலாம். பாருங்கள், நடுவில் இந்த பிங்க் கலர் வந்து ஸ்வஸ்திக் டிசைனில் வருதான். நம்ம இந்த பேட்டர்ன் கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒயரை ஜாயின் பண்ணோம். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. நானுமே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குது. இது நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் கேட்டதால் நான் ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி நியூ பேட்டர்னை போடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த பேஸ்கெட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹைட் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில்